சமூக வலைதளத்துல போன் பிராத் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப ரொம்பவுமே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கோழி மற்றும் ஆட்டுடைய எலும்பு மூலமா வச்சு செய்யற சூப். உண்மையிலேயே அது சரும பளபளப்புக்கு கை கொடுக்குமா? கண்டிப்பா தரும். பிகாஸ் எலும்புலேருந்து வர நமக்கு அந்த புரத சத்து, அதாவது புரோட்டீன், அதாவது ஆர்ஜினின் அண்ட் கிளைசின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. ஸோ இந்த ஜெலாட்டின், ஆர்ஜினின், கிளைசின்ற 3 புரத சத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து கொலாஜன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட பாடியில. அது ஒரு கேட்டலிஸ்ட்ன்னு கூட சொல்லலாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தா தான் நமக்கு உடம்புல வந்து கொலாஜன் வந்து ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஸோ நமக்கு வந்து என்ன தேவை? கொலாஜன் பவுடர்லாம் இப்போ வந்து பூமிங்கா இருக்கு. கொலாஜன் பவுடர் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொலாஜன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இளமையா வச்சுக்கணுன்றதுக்காகவும் கொலாஜன் டெய்லி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு பதிலாக நேச்சுரலான ஒரு ரெமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போன் பிராத் தாங்க. ஸோ எலும்புலேருந்து வர அந்த பர்டிகுலர் சத்துலேருந்து வர கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஹை அண்ட் ரொம்ப 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 சேஃப் டு யூஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கு நீங்கள் பயந்துக்கும் வேணாம். ஸோ கொலாஜன்னால என்னென்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே பலன் தாங்க. ஸோ நமக்கு வயசு ஆக ஆரம்பிக்கும் போது, அதாவது 30+ ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷமும் ஒரு 10% கொலாஜன் குறைஞ்சிக்கிட்டே போகுங்க. ஸோ குறைய 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 நமக்கு எல்லா சைன்ஸ் ஆஃப் ஏஜிங்கும் ஆரம்பிக்கும். அதாவது நமக்கு சில சுருக்கங்கள் வர்றது, நமக்கு தசை வந்து கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்றது, அண்ட் வந்து கை கால் ஜாயிண்ட் பெயின்ஸ் வர்றது, தலைமுடி கொட்டுறது, இது எல்லாமே வந்து கொலாஜன் லாஸ்னால வர ஒரு பிரச்சனை தாங்க. ஸோ கொலாஜன் வந்து நமக்கு வந்து ரெகுலரா நம்ம வந்து ஃபுட்லேயே இன்டேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏஜிங் வந்து கொஞ்சம் இப்போ குறையிற கொலாஜன் நம்ம திருப்பி ரெப்ளினிஷ் பண்ற மாதிரி, நம்ம திருப்பி உடம்புக்கே செலுத்துற மாதிரி. போன் பிராத்தை வந்து டெய்லி எடுத்துக்கலாமா? அதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? டெய்லி ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. எல்லாருக்குமே வந்து உடம்பு சூடு கொஞ்சம் ஜாஸ்தியாகும் டெய்லியுமே கன்சியூம் பண்றதுனால. சிலவங்களுக்கு சளி, இருமல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் தொடங்கி அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு அதை பற்றி புரிஞ்சிருச்சு அண்ட் உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னும் போது வீக்லி 3 times or 4 times கூட எடுத்துக்கலாம்.